ஆண்டவருக்கு. ம். யாராவது யோசிச்சிருக்கிறீங்களா? டெய்லி ஆண்டவர் வந்து சூரியன வந்து வெளிச்சம் கொடுன்னு சொல்றாரா? சந்திரன வெளிச்சம் கொடுன்னு சொல்றாரா? இல்ல. ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் ஹி டிக்ளேர்ட் லெட் தேர் பி லைட் அப்படி சொன்னாரு. அதுக்கப்புறம் சூரியன் பகலை ஆளவும், சந்திரன் இரவை ஆளவும் உருவாக்கினாரு. அண்ட் இன்னைக்கு வரைக்கும் ஐ டோன்ட் திங்க் சோ நம்ம கூட ஜெபம் பண்றோமான்னு. யாராவது ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவரே காலையில சூரியன் எப்படியாவது உதயமாகணும் ஆண்டவரே. யாராவது ஜெபிச்சிருக்கீங்கன்னா சொல்லுங்க. உங்க உங்கள நான் பார்க்கணும் பர்சனலா. இதெல்லாம் வி டேக் இட் ஃபார் கிராண்டட் தானே. ஸோ ஆனா இந்த கல்ச்சர்ல பாருங்க, தமிழ் கல்ச்சர்ல அதுக்குன்னு ஒரு நாளை வைத்து இந்த சூரியன் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு அவங்க இது பண்றாங்க. சில பேர் வந்து என்ன பண்றாங்க, ஒரு படி மேல போய் இக்னோரன்ஸ்ல சூரியனையே கும்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. பட் ஆனா நம்ம என்னைக்குமே கிராட்டிடியூட்ல மூவ் ஆனதே கிடையாது. கிரியேஷன் நினைச்சுப்பா இவ்வளவு அழகா படைச்சிருக்கிறீங்க, நிலா நிலா வெளிச்சத்துல ஈவினிங்ல இதெல்லாம் இவ்வளவு நல்லா இருக்கு. இந்த இத பாக்குறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு. எவ்வளவு விதத்துல அது ஈகோ சிஸ்டம் அழகா மனுஷனுக்காக ஏற்படுத்தி இருக்கு. இட் இஸ் டூயிங் இட்ஸ் ஒர்க். ஆண்டவரை கீழ்ப்படியுது. எவ்வளவு பெரிய விஷயம். இன்னைக்கு மார்னிங் நான் வந்து வாக்கிங் போயிட்டு இருந்தேன். அப்ப வந்து ஒரு ஒரு செடியோட இலை இருந்துச்சு. அது ரொம்ப எனக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருந்துச்சு பாக்குறதுக்கு. போய் நின்னு அந்த இலைய அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். ஐ ஃபீல் சோ குட். அப்படி அத பார்த்துட்டே இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணேன். அப்படியே ஆண்டவர் பிரசன்ஸ் ஃபீல் பண்றேன் பாருங்க அந்த இலைய பார்த்துட்டு. அப்புறம் யோசிக்கிறேன், இதெல்லாம் எப்பயும் தான் இருக்கு. நம்ம என்ன பண்றோம்? வீட்டோடயே இருக்கோம். ரொம்ப பிஸியா போறோம், வரோம். ஆஃபீஸ்க்கு போறோம், வரோம். வீட்டுக்கு பிள்ளைங்களுக்கு எல்லாம் செய்றோம். மென் வந்து அ சொ சொ என்னது வேலைக்கு போறாங்க, வராங்க, பில்ஸ் கட்டுறாங்க, இத பண்றாங்க, அத பண்றாங்க. பட் ஆனா வி டோன்ட் டேக் டைம்ல இதெல்லாம் பார்க்கறதுக்கோ, இத பத்தின ஒரு தியானத்துள்ள போறதுக்கோ நம்ம டைமே எடுக்கிறது இல்லல்ல அப்படின்னு தோணுச்சு. அந்த இலைய பார்த்துட்டே இருக்கேன். ஐ ஃபெல்ட் காட்ஸ் ஹோல்னஸ். அது அந்த முழுத்தன்மையவே பார்க்குற மாரியே இருந்துச்சு. எவ்ளோ அழகா நம்ம எத்தனையோ கடையில போய் நம்ம ட்ரெஸ் வாங்குறோம். எவ்ளோ சூப்பரா இப்படி இருக்கு, அப்படி இருக்கு டிசைன் இந்த கலர், அந்த கலருங்கிறோம். பட் ஆனா அந்த இலையோட கலரு, அந்த டெக்ஸ்சரு அது அழகா இருந்தது எல்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு உடனே ஆண்டவர் பேசினார். அ மத்தேயு 6வதுல அதிகாரத்துல இருக்குல்ல. இந்த இந்த காட்டு புஷ்பத்த நான் வந்து உடுத்துவிக்கிறேன். இந்த பறவைங்களுக்கு நான் போஷிக்கிறேன். ஸோ இப்படியெல்லாம் பேசும்போது அந்த வசனத்தெல்லாம் சும்மா அப்படியே படிச்சுட்டு விட்டுட்டு போயிடுறோமோ! இன்னுமே கொஞ்சம் நல்லா மெடிடேட் பண்ணணுமோ! பரிசுத்த ஆவியானவருக்கு அந்த இடத்துல எல்லாம் இன்னும் எனக்கு லைட் வேணும் ஆண்டவரேன்னு கேட்டுட்டு உட்காரணுமோன்னு தோணுச்சு. ம். ஏன்னா அவ்ளோ அழகா பாருங்க. அந்த கலர். இந்த இலையோட கலர், அந்த பூவோட கலர்லாம் அப்படி இருந்தது. அந்த மாரி நம்ம இம்மர்ஸ் ஆகும்போது, ஆண்டவர் குடுத்த நேச்சர்ல இம்மர்ஸ் ஆகும்போது கிரியேஷன் கிரியேட்டர் ஹிம்செல்ஃப் நம்ம அடோர் பண்றோம்னு அர்த்தம். லார்ட் எவ்ளோ பியூட்டிஃபுல்லா நீங்க எல்லாம் பண்ணி இருக்கிறீங்க. ஒரு ஒரு பூவோட கலரு, ஒவ்வொரு அம் மரம், இலை, நம்ம பார்க்குற கிரியேஷனு எல்லாமே எவ்ளோ இது இல்ல. சூரியன் வந்து நம்ம வந்து நான் ஏன் அத வந்து அத அவங்க வேற நம்பிக்கையில இருந்து அந்த சூரியனை பார்க்கும்போது சில நேரத்துல ட்விஸ்டடா அவங்க பார்க்குறாங்க. அதுக்கே அதிக முக்கியத்துவம் கொடுக்காம, ஆனா அதுக்கு நன்றியுள்ளவர்களா நம்ம இருக்கணும்ல. தேவன் இதையெல்லாம் எனக்கு படைச்சிருக்கிறாரே! ஆனா அதுக்குன்னு ஒரு நாளை உருவாக்கி அவங்க செய்றாங்க. பட் நாம பார்த்தீங்கன்னா, டெய்லி டெய்லி கிரியேஷன கொண்டாட வேண்டிய ஜனங்கள். நமக்கென்று அதை உருவாக்கினார். எல்லாத்தையும் உருவாக்கிட்டு கடைசியா எல்லாம் ரெடியான பிறகு ஆதாம உருவாக்கினார் மண்ணினால். இல்ல? அப்ப எவ்ளோ அளவுக்கு நம்ம நேச்சரோட ஆ இன்வால்வ்டா இருக்கணும். அது கூட அப்படியே ரெசனேட் ஆகணும் அப்படின்னு எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? எஸ் ஆர் நோவா? என்ன சிஸ்டர் நீங்க வந்து ஒரு என்ன அந்த நேச்சர் எந்தூசியாஸ்ட் அப்படி அந்த மாரி பேசுறீங்க. அப்படி யாராவது ஃபீல் பண்றீங்களா? ஏன்னா யாருன்னா புடிக்குமா? சொல்லுங்க. எனக்கு பூவ பார்த்துட்டே இருந்தா புடிக்கும். பூவ பார்த்துட்டே இருந்தா புடிக்கும். செடிய பார்த்துட்டே இருந்தா பிடிக்கும். அப்படி யாராவது இருக்கிறீங்களா? இல்ல அந்த சீனரீஸ் எல்லாம் பார்த்தா, சில இடத்துலலாம் நேஷனல் ஜியோகிராஃபி சேனல்லாம் சீனரீஸா போடுவாங்க பாருங்க. கடல்ல அப்படியே மலை இருக்கிறது, நெறைய தோட்டத்துல அப்படியே ஃபுல்லா பூ இருக்கிற மாரி. இதெல்லாம் பார்த்துருக்கிறீங்களா வீடியோஸ்ல? அப்படியே நம்ம உள்ள போய் அப்படி விழுந்துடலாமான்னு இருக்கும். டிவிக்குள்ள போய் விழுந்துடலாமான்னு இருக்கும். எனக்கெல்லாம் அப்படி தோணும். உங்களுக்கெல்லாம் தோணுமா அப்படி? ஏன் ஏன் நான் அத என்கரேஜ் பண்றேன். இப்ப ஏன் அத பத்தி பேசுறேன்னா, இன்னைக்கு மார்னிங் அப்படியே ஒரு என்கவுண்டர் மாரி எனக்கு இருந்துச்சு. யூசுவலி நான் விரும்புவேன். ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் பார்க்கறதுக்கு பிடிக்கும். தலையில வைக்க முடியாதுன்னா முடி இல்லன்னு வச்சுக்கோங்களேன். தலையிலயும் வைக்கிறவர்கள் நிஜமா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அ ஜாய் ரொம்ப விரும்புறா. அ எந்த பூவ பார்த்தாலும் பக்கத்துல நின்னு பார்த்துக்கிட்டே இருப்பா. செடிய பார்த்தாலும் எங்க வீட்ல ஒரு 2, 3 செடி தான் இருக்குது. அதுல பூ இருக்கு. அந்த பூவ கூட அவ ரொம்ப ரசிப்பா.
நின்னு நின்னு. அவள பார்க்கும்போது தான் எனக்கு தோணும், குழந்தைங்க வந்து எந்த அளவுக்கு நேச்சரோட வந்து ரொம்ப சாதாரணமா கலக்குறாங்க. பெரியவங்க நம்ம தான் வந்து கண்டுக்கிறதே கிடையாது எதையும். நான் அப்படியே நேரா போவேன் கடிவாளம் போட்ட மாரி. ஆஃபீஸ்க்கு நேரா போவேன் சிஸ்டர். அதோட அங்க வேலைய முடிச்சுட்டு நேரா வீட்டுக்கு வருவேன் சிஸ்டர். நேரா வந்து ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வீட்டு வேலைய பார்ப்பேன். காஃபிய போடுவேன், டின்னர பண்ணுவேன், பிள்ளைங்கள பார்ப்பேன், ஹோம்வொர்க் பண்ணி குடுப்பேன். டப்புனு படுத்து தூங்கிருவேன். இப்படி எதனா ரொட்டீனா இருக்கிறீங்கன்னா, உங்கள எல்லாம் அந்த கூடாரத்த விட்டு வெளியில வாங்க அப்படி சொல்லி நான் அழைக்கிறேன். இன்னைக்கு வந்து அத பத்தி திங்க் பண்ணி பாருங்க. இதுல எனக்கு என்ன யூஸு? இதெல்லாம் நான் பண்றதுனால எனக்கு என்ன? எனக்கு இருக்கிற பிரச்சனை தீருமா? எனக்கு இருக்கிற கடன் பிரச்சனை தீருமா? என் சூழ்நிலை மாறுமா? அப்படின்னு நீங்க ஒரு வேளை இதையும் அதையும் கனெக்ட் பண்ணாதீங்க. ஏன்? வென் யூ ரியலி என்ஜாய் அவர் நமக்கு செய்த சின்ன சின்ன விஷயம் நம்ம சுத்தி இருக்கிற காரியங்கள என்ஜாய் பண்ணும்போது நம்மள மீறி ஒரு சந்தோஷம் நிரப்பும் பாருங்க. இன்னைக்கு அந்த சூரிய வெளிச்சம் காலையில அந்த 15, 20 மினிட்ஸ் என் மேல படும்போது ஐ ஃபெல்ட் சோ குட். நல்லா இருந்துச்சு. நீங்க யாரெல்லாம் அந்த காலையில அந்த எதமான வெயில் படுறது, ஒரு விதத்துல விட்டமின் டி கிடைக்குது. நமக்கு சன் எக்ஸ்போஷர் தேவை. ஒரு 40 நிமிஷமாச்சு ஹெல்த்தியான அந்த வெயில். அதாவது நடு நிசியில போய் நிக்கக்கூடாது. அதாவது பகல்ல போய் நிக்கக்கூடாது. 1 மணிக்கு அப்படிலாம் நிக்கக்கூடாது. பட் ஆனா அந்த மார்னிங் வெயில், அந்த அப்புறம் ஒரு 4 மணிக்கு மேல உள்ள வெயில். அது படும்போதே எதமா இருக்கும். யாருக்கெல்லாம் அது பிடிக்கும்? சொல்லுங்க. இன்னைக்கு நேச்சர் டாக் தான். வேற ஒரு டாக்கும் கிடையாது. உங்களெல்லாம் அப்படியே நேச்சரோட ஒரு கனெக்ட் பண்றேன். ஓகே. ஓகே. சில பேர் காம்ப்ளெக்ஷனுக்காக கூட நிக்க மாட்டாங்க. ஐயோ! கருத்து விடுவேனோ! அப்படின்னு சொல்லிட்டு வெயிலே படாம பாத்துக்கிறவங்க இருப்பாங்க. பட் ஐ ப்ராமிஸ் யூ நீங்க அந்த எதமான வெயில் உங்களோட காம்ப்ளெக்ஷன மாத்தாது. அப்புறம் எல்லாரும் சொல்ற மாரி சன் ஸ்ட்ரோக் வந்துரும். வெயில் பட்டா இப்படி ஆயிரும், அப்படி ஆயிரும். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த மார்னிங்ஸ் ஹெல்தி மார்னிங் வேர்ஸ் இந்த 10 மணிக்கு உள்ளாடி உள்ள இருக்கிற வெயிலோ, ஈவினிங் 4 மணிக்கு மேல இருக்கிற வெயிலும் நமக்கு ரொம்ப நல்லது. அதுவும் பெண்கள் கண்டிப்பா அட்லீஸ்ட் 40 மினிட்ஸ் ஆஃப் சன் எக்ஸ்போஷர் இருக்கணும். அதுக்கு தான் என்ன சொல்றாங்கன்னா, மாலைக்கு மொட்டை மாடியில போய் துணி காய போடுங்க. ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டே சும்மா போய் வெயில்ல நின்னா இதுக்கு ஏதோ ப்ராப்ளம் போல இருக்கு மைண்ட்ல அப்படின்னு சுற்றி இருக்கிறவர்கள் நினைக்கக்கூடும். ஆனா சும்மா நிக்கிறத விட ஏதாவது வெயில்லயே வேலை செய்யறது. முன்னாடி எல்லாம் பாருங்க, போய் நம்ம தானியங்கள காய வைப்பாங்க, மிளகா காய வைப்பாங்க மொட்டை மாடியில. வெயில்ல காய வச்சு அதெல்லாம் எடுப்பாங்க. ஸோ சம்ஹவ் விமனுக்கு வந்து அந்த சன் எக்ஸ்போஷர் கிடைச்சிட்டே இருந்தது. ஆனா இப்போ உள்ள காலத்துல சன் எக்ஸ்போஷரே கிடைக்கிறதே கிடையாது. ஏன்னா ஒருவேளை ஒர்க்கிங் உமன்னா காலையில போய் ஏசி ரூம்ல உட்காந்துடுறாங்க, ஈவினிங் தான் வராங்க. வெயில் போனதுக்கு அப்புறம் வராங்க, வெயிலுக்கு முன்னாடி போய் ஆஃபீஸ்ல உட்காந்துடுறாங்க. டீச்சர்ஸா இருந்தாலும் அப்படிதான். அப்படி ஜம்முன்னு ஒரு ஆட்டோல போறாங்க, இல்ல ஏதோ ஒரு வாகனத்துல போய் உள்ள போயிடுறாங்க, திரும்ப ஈவினிங் முடிச்சு தான் வராங்க. சோ நிறைய வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல சன்ல இருக்கிறதுக்கு. சோ சன்ல நம்ம இருக்கணும்னா நாமளா ஒரு பிளான போட்டு இன்டென்ஷனலா நான் வெயில்ல இருக்க போகிறேன் அப்படின்னு போட வேண்டியிருக்கு. யாரெல்லாம் எஸ் சொல்றீங்க அதுக்கு? ஆமா தானே? ஆமா சிஸ்டர், வெயிலே படுறதில்ல சிஸ்டர் உடம்புல அப்படி யாராவது இருக்கிறீங்களா? ஏன்னா நானும் நானும் ஆக்சுவலி நானுமே யோசிச்சேன். பல நாள் வந்து நானு சில நேரத்துல பாத்தீங்கன்னா, ஐயையோ! வெயில் பட்டே ரொம்ப நாள் ஆச்சுன்னு யோசிக்கிற அளவுக்கு ரொம்ப ஏதாவது தீவிரமா பண்ணிட்டு இருப்பேன். அப்படி என்ன தீவிரமா பண்ணிட்டு இருக்கோம்? இல்ல கண்டிப்பா வெயில் படணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போய் வீட்டுக்கு வெளியில நிப்பேன் நானு வெயில்ல. செடி இருக்கிற இடத்துல. சோ இதெல்லாம் நம்ம இன்டென்ஷனலா தான் பண்ணணும். இன்னும் சயின்டிஃபிக்கா சொல்லப் போனால், கண்டிப்பா வெயில் வந்து எப்படி நம்ம டைம் இஸ் மெடிசின்னு சொல்றோம். ஃபுட் அந்த ஏர்லி டின்னர் சொல்றோமோ, அதோட ஈக்குவலா இம்பார்ட்டன்ட்டா ஒரு நாளைக்கு 40 நிமிஷத்துல இருந்து மினிமம் 40 மினிட்ஸ்ல இருந்து 1 ஹவர் வரைக்கும் எல்லா ஹியூமன் பீயிங்க்கும் வெயில் பட்டே ஆகணுமா. ஏன்னா அது டெய்லி உள்ள நம்மளோட உடம்புக்கு தேவையான அந்த ஒரு என்ன சொல்றாங்க ஒர்க்கிங் எனர்ஜி வந்து சன்ல இருந்து எடுக்குது. செடிங்கெல்லாம் மட்டும் தான் எடுக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம்ல. யாரெல்லாம் பயாலஜி டீச்சர் யாராவது இருக்கிறீங்களா? போட்டோசிந்தசிஸ் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். செடிங்க வந்து அந்த இலையில வந்து அந்த சன்லைட்டை எடுத்து குளோரோஃபில் பிக்மெண்ட் என்ன பண்ணுது? ஆக்ஸிஜனை யூஸ் பண்ணி கார்பன் டை ஆக்சைடை யூஸ் பண்ணி ஃபுட்டு தயாரிக்குது. அததான் நம்ம பறிச்சு கீரையா சாப்பிட்றோம், கருவேப்பிலையா சாப்பிட்றோம், எல்லாம் பண்றோம். அந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு சன்லைட் இருந்தா மட்டும்தான் நடக்கும். இருட்டில் அது நடக்காது. ஈவினிங் நைட் வந்து என்ன பண்ணும்? ஒண்ணும் பண்ணாது. ஒரு வேலையும் பண்ணாது செடிங்க. அதனால நம்ம நினைக்கிறோம் செடி கொடிக்கு தான் சூரியன் தேவைன்னு. செடி கொடிக்கே தேவையானால் இப்பதான் பாயிண்ட். செடி கொடிக்கே தேவையானால் நம்ம எல்லாத்தோட அல்டிமேட் கிரியேஷன் ஹியூமன் பீயிங் மனுஷன். அப்ப நமக்கு எவ்வளவு தேவை? யோசிச்சு பாருங்க. எவ்வளவு தேவை இல்ல? ஐ ஐ திங்க் நிறைய பேருக்கு இன்னைக்கு ஆண்டவர் வந்து ஒரு சன்ஷைன் தெரப்பியை வந்து மினிஸ்டர் பண்றாருன்னு நான் நம்புறேன்.
எனக்கு தெரியாது நான் இதை ஏன் பேசுறேன்னு, இதை பேசுவேன்னு கூட தெரியாது. நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே அழகா ஒரு வர்ஷிப் பண்ணி அந்நிய பாஷையில அப்படியே பேசி அப்படியே ப்ராஃபிட்டிக்கலா ஆண்டவர் என்ன மைண்ட்ல போடுறாரோ அதை பேசணும்னு தான் வந்தேன். ஆனா இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன், இதுவுமே ப்ராஃபிட்டிக்கலா ஆண்டவர் பேசிட்டு இருக்காரு. வெயில் பார்க்காத பெண்களே, பிரதர்ஸ் இருப்பீங்களானால் டெய்லி மேக் இட் இன்டென்ஷனல் டு பி இன் சன்ஷைன். யாரெல்லாம் செய்வீங்க? டன் சொல்லுங்க. ஆமா, பண்ண முடியும், பண்றேன், இல்ல ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கேன், எதனால போடுங்க, கமெண்ட்ல போடுங்க பாப்போம். எஸ், டன். இனிமேதான் போறீங்கன்னு அர்த்தம். ஓகே. ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க, ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுங்க. சும்மா போய் வெயில்ல நிக்கணும்ல, ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு அந்த மைல்டு வெயில் படட்டும், டெய்லி படட்டும், யூ வில் ஃபீல் த டிஃபரன்ஸ்ங்க. இன்னொன்னு, நான் ஒரு ஒரு ஸ்டடி இப்படி சொல்லுது, மன இருக்க நோய், அதை ஒரு என்ன சொல்றது, டிப்ரெஷன், மனசோர்வு இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு சன்ஷைனை விட பெஸ்ட் தெரப்பி கிடையாதான். அது தெரியுமா? தெரியலன்னா இப்ப தெரிஞ்சுக்கோங்க. இருக்கும், மனசு ஒரு மாதிரி இருக்குது, சோர்வா இருக்குது, இல்ல டிப்ரெஷன்லயே இருக்கிறாங்க. நம்ம சோர்வா இருக்கிறது ஒரு பக்கம், சில பேருக்கு சோர்வே ஒரு நோயா இருக்குது இல்லையா? அது எல்லாம் டீப் சேட்னஸ் அவங்கள மீறி, அது வார்த்தையில் சொல்ல முடியாத சோர்வு. அதை டிப்ரெஷன் சொல்லி சைக்காட்ரியில மருந்தெல்லாம் கொடுக்குறாங்க. பட் எல்லாத்துக்கும் மேல, இஃப் யூ கமிங் அவுட் ஆஃப் த ஹவுஸ், வீட்டை விட்டு வெளியே வந்து ஜன்னல கதவை திறந்துட்டு அப்படியே அந்த ஏர் ஃப்ளோ உள்ள வந்து, வெயில் உள்ள வந்து, முன்னாடி உள்ள வீடுங்கள்லாம் வெயில் உள்ள வர மாதிரி கட்டியிருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? சுத்து கட்டி வீடுன்னு சொல்லுவாங்க. நேரா வெயில் உள்ள வரும். யாரெல்லாம் அந்த வீடை பார்த்துருக்கிறீங்க? சினிமால எல்லாம் நிறைய பார்க்கலாம், இப்பெல்லாம் நேரா பார்க்க முடியாது. பாத்தீங்கன்னா அந்த கிராமத்து கதைகள் எல்லாம் நான் தானாவே அந்த வெயில் நேரா உள்ள வரும், மழை நாள் நேரம் உள்ள வரும். ஸோ அந்த மாதிரி கட்டியிருப்பாங்க. ஏன்னா தே நோ சயின்ஸ், நம்ம மூதாதையர்களுக்கெல்லாம் நல்ல சயின்ஸ் தெரிஞ்சதுனால இது ரொம்ப முக்கியம்னு சொல்லி அப்படி கட்டியிருக்காங்க. இப்பெல்லாம் அப்படி இல்லைல்ல, எல்லாம் ஏசி ரூம்ல போட்டு கம்முன்னு உள்ள படுத்து தூங்குறோம். அப்படியே காலையில வேலைக்கு போறோம் வரோம். முடிஞ்ச அளவுக்கு பிள்ளைங்களையும் வெயில் படாமையே நம்ம வளர்க்குறோம். யாரெல்லாம் அதை செய்றீங்க? ஏன்னா ஸ்கூல்ல போய் அவங்க பிடில விளையாடுறது அது மாதிரி தான். மற்றபடி வெயில் எக்ஸ்போஷர் இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு ரொம்பவே கம்மியா இருக்குது, ரொம்ப கம்மியா இருக்கு. அதையும் நம்ம பார்த்துக்கணும். குழந்தைங்களுக்கு வந்து வெயில்ல கொஞ்சமாச்சு எக்ஸ்போஸ் ஆகுறாங்களா, அதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ இது எல்லா விதத்துலயும், மனநிலைக்கும் சரி, உடல்நிலைக்கும் சரி, சயின்டிபிக்காவும் நிறைய ப்ரூஃப் இருக்குது. சன்ஷைன் இஸ் அ மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு, சூரிய கதிர் நம்ம மேல படுவது வந்து ஒரு பயங்கரமான தெரப்பி. யாரெல்லாம் சன் தெரப்பி எடுக்க போறீங்க நாளையில இருந்து? எஸ், முடிவு பண்ணுங்க. ஏன்னா முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தானா வாய்ப்புகள் அமையும். ஐயோ நான் எங்க சிஸ்டர், என்னால போய் எப்படி முடியும் அப்படிலாம் நீங்க யோசிச்சீங்கன்னா, டேக் அ டெசிஷன், தானா சூழ்நிலை அமையும். ஓகே, ஏன்னா அது ரொம்ப 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 முக்கியம். அதனால நல்லா கொஞ்சம் இதை பத்தி திங்க் பண்ணுங்க, ப்ரே பண்ணுங்க. இந்த பொங்கல் அப்படின்னு வந்த உடனே எனக்கு எல்லா டி கனெக்ட் ஆனதுனால ஏதாவது சொல்லிட்டு இருக்கேன். யாருக்காச்சும் ஒருத்தருக்காச்சும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஐ டோன்ட் நோ. நிறைய டெஃபிஷியன்சி, விட்டமின் டி டெஃபிஷியன்சில போறாங்க, கால்சியம் டெஃபிஷியன்சில போறாங்க. இது எல்லாத்துக்கும் இது வந்து மெட்டபாலிசம் ஸ்லோ ஆகுறதுனால, நீங்க உங்க வெயில நின்று பாருங்க, உங்களை மீறி அந்த இது மெட்டபாலிசம் கூடும், கரெக்டா இருப்பீங்க உடம்பு. இந்த கை வலி, கால் வலி, இந்த எலும்பு தேய்மானம், எனக்கு ஜாயிண்ட்ல வலி, நீங்கெல்லாம் கண்டிப்பா சன்ஷைன் தெரப்பி எடுத்தே ஆக வேண்டும். ஓகே, இதை வந்து ஒரு அன்பு ஆலோசனை எடுத்துக்கோங்க, கட்டளையா எடுக்க வேணாம். இது ஒரு லீட் ஆனதுனால இதை பத்தி எல்லாம் நான் பேசிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஏதாவது ஒரு நாங்க வந்து ஓடி இருக்கும் போது இந்த சைக்காட்ரி டிபார்ட்மெண்ட்லாம் எங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க. அப்போ இது மாதிரி சோர்வுல இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் வீட்டுல ஒரு ஃப்ரெண்ட்லி பிளான்ட், ஒரு செடி, வீட்டு இன்டோர் பிளான்ட் மாதிரி வச்சுட்டு அதுல ஒரு செடியோ ஒரு ஃப்ளவர் இருக்கிற மாதிரி பார்த்து டெய்லி அதை உத்து பார்த்துட்டு உட்காந்துருக்க சொல்லுவோம். இது ஒரு ஆக்டிவிட்டி. ஏன்னா அவ்வளோ அளவுக்கு அது வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அப்படி ரிலாக்ஸ் பண்ணணும்னு சொல்லி அதை ஒரு ஆக்டிவிட்டியா கொடுப்பாங்க. ஓகே, அதனால நீங்களும் என்ன பண்ணலாம், அதுக்குன்னு வீட்டுக்குள்ள செடி வளர்க்கணும்னு இல்லை, நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த, ஒரு கேர் ஃபார் என்விரான்மெண்ட் நீங்க பண்றீங்கன்ற மாதிரி ஒரு டாஸ்க் வச்சுக்கிட்டு அந்த செடியை நீங்க வளர்க்கலாம். இது ஏதோ ஒரு விஷயத்த நீங்க டெய்லி கமிட் பண்ணிக்கலாம், நேச்சரோட நீங்க கனெக்ட் ஆகுறதுக்கு. இல்ல உங்களுக்கு 4 செடி வச்சு ஒரு தோட்டம் இருக்கா, அதையே இதெல்லாம் ஒரு கார்டனா நினைக்காதீங்க. wherever there is nature there is healing. ஓகே, பிகாஸ் நேச்சர் இஸ் ஃப்ரம் காட். ஆண்டவர் இப்போ நேச்சர் ஒண்ணுதான் மேல் ஃபங்க்ஷன் பண்ணாம இருக்குது. ஆண்டவர் சொன்னதை செஞ்சுக்கிட்டே இருக்கு. கமாண்ட் பண்ணி விட்டதுல இருந்து இப்ப வரைக்கும் சூப்பரா கீழ்படிச்சு எல்லாம் அது பாட்டுக்கு எவ்ரி திங் இஸ் ஹேப்பனிங். செடி வளருது, அது கனி தரும் செடிகள் வளருது, அது விதைய கொடுக்குது, திரும்ப சைக்கிள்ல போயிட்டே இருக்கு. டெய்லி ஆண்டவர் சொல்றது கிடையாது. ஸோ அந்த அல்டிமேட் அந்த கிரியேஷனை நம்ம பார்க்கும்போது வில் ரெசனேட் வித் தட்.
will resonate. Okay, so அதனால இதை செய்யுங்க we'll all do together. இது இந்த 21 daysல வந்து கொஞ்சம் நம்ம இந்த நேச்சர் சைடும் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். வாக்கிங் போறாதுங்க சும்மா அப்படியே வாக் பண்ண ஆரம்பிங்க. சுத்தி இருக்கிறத உத்து பார்க்க ஆரம்பிங்க, என்னதான் நடக்குது உலகத்துல அப்படின்னு அப்சர்வ் பண்ண ஆரம்பிங்க. ஸ்டார்ட் அப்சர்விங் ஃப்ளவர்ஸ், ட்ரீஸ், சுத்தி என்னதான் நடக்குதுன்னு பாருங்க, அப்சர்வ் பண்ணுங்க. எஸ், யாரெல்லாம் அது பண்ண போறீங்க? பண்றீங்களா? ஏன் சூப்பர். ஸோ அதனால பொங்கல் என்பது கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான விஷயம்லாம் கிடையாது. நம்ம ஹெல்தியா ஆண்டவருடைய பார்வையில் அதை பார்த்தோம்னா இட் இஸ் ரியலி வெரி குட். கிராட்டிடியூட்ல நிரம்பி நம்ம ஆண்டவருக்கு தேங்க் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு அந்த டேஸ். ஸோ காணும் பொங்கல்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க. எவ்வளவு பியூட்டிஃபுல் பாருங்க, சூப்பர்ல. இப்போ ஃபர்ஸ்ட் டே அந்த கிரியேஷன், அவங்க வந்து இந்த தானியங்கள் எல்லாம் வைக்கிறாங்க, பழ வகைகள், காய் வகைகள் எல்லாம் வைக்கிறாங்க. அப்புறம் சூரியன் பார்த்து தேங்க் பண்றாங்க. அண்ட் எல்லாத்துக்காக தேங்க் பண்றாங்க, உழவர்களுக்காக தேங்க் பண்றாங்க, இதெல்லாம் கொண்டு வரதுக்கு. சோ குட்ல. ஜஸ்ட் கிராட்டிடியூட் ஃபங்க்ஷன், அது வேற ஒண்ணுமே கிடையாது. ரைட் சென்ஸ்ல பார்த்தா அது கிராட்டிடியூட் ஃபங்க்ஷன் தான், நன்றி சொல்லுகிற ஒரு இடம். இன்னொன்னு அடுத்த நாள் நம்ம அந்த மாட்டு பொங்கல் சொல்லிட்டு இந்த மாடெல்லாம் ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதெல்லாம் அவங்க மைண்ட்ல கொண்டு வந்து இதெல்லாம் பாரு எவ்வளவு ஹெல்ப் பண்ணுது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி நினைக்கிறாங்க. இன்னொன்னு காணும் பொங்கல்னு ஒண்ணு பாத்தீங்கன்னா அப்பவே பாருங்க, உறவுங்கிறது தானா விட்டு போயிடும். கேப் ஆயிட்டா அது வந்து கேப்பாவே இருக்கும்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு ஒரு முறையாச்சும் உறவினர்களை, பெரியவங்களை, வீட்டோட பெரியவங்களை போய் பாக்குறது ஒரு வழக்கமா, அது ஒரு கல்ச்சர்லயே கொண்டு வந்துட்டாங்க பாருங்க. எத்தனை கிறிஸ்டியன் வீட்டுல வருஷக்கணக்குல க்ளோஸ் சொந்தங்களே பார்க்காம நம்ம இருக்கிறோம் இல்ல. ஏன்னா நமக்கு வந்து எந்த ஒரு நியமமும் கிடையாது, இந்த நாள்ல இதை பண்ணி ஆகணும் எந்த ரூலும் இல்லாதனால. கிரேஸ் இந்த பெண்டிகாஸ்ட் இதுன்னு வந்த போது நம்ம ரொம்ப அந்த மத இதுல போய் சிக்கிக்கிறோம். இதெல்லாம் நாங்கள்லாம் பொங்கல் கொண்டாட மாட்டோம், அதெல்லாம் தேவனுக்கு விரோதமானது, அப்படி இதெல்லாம் நீங்க டீச்சிங் கேட்டு வந்திருந்தீங்கன்னா நீங்க இன்னைக்கு தெளிவாயிடுங்க. பொங்கலுக்காக நல்ல அவங்களோட கல்ச்சரை பாருங்க எவ்வளவு அழகா இருக்குது. போய் காணும் பொங்கல் அன்னைக்கு லவ்டு ஒன்ஸை பாக்குறாங்க, பெரியவங்களை பார்த்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க, காலில் விழுந்தா காசு கிடைக்கும் இல்ல. யாருக்கெல்லாம் அது ஞாபகம் இருக்கு? மேபி கிறிஸ்டியானிட்டி பேக்ரவுண்ட்லயே வரவங்களுக்கு தெரியாது. மற்றபடி நீங்க மற்ற நம்பிக்கையிலேருந்து வந்திருக்கும் போது உங்களுக்கு தெரியும், காணும் பொங்கல் அன்னைக்கு பெரியவங்க காலில் விழுந்தா காசு கிடைக்கும். யாராவது வாங்கியிருக்கீங்களா? எஸ் எஸ், காசுக்காகவே காலில் விழுந்தவங்க இருப்பீங்க. சின்ன பிள்ளையில விளையாட்டுக்காச்சும் விழுவோம், ஐயோ உள்ளதா காசு கிடைக்கும்னு. பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரான விஷயம் இதெல்லாம். எல்லாம் நமக்கு தெரியுது. ஆனா என்னன்னா நம்ம வந்து இப்போ பயங்கரமா வேற ஒரு இந்த மோட்ல சிக்கிக்கிறோம், ஒரு பாக்ஸ்ல சிக்கிக்கிறோம். நாங்கள்லாம் கிறிஸ்தவர்கள், நாங்கள் வந்து இதை செய்ய மாட்டோம், அதை செய்ய மாட்டோம், நாங்கள் இவர்களை போல கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ்ல வந்து சிக்கிக்கிறோம். இட் இஸ் சோ பியூட்டிஃபுல்ல. போய் உறவுகளை புதுப்பிப்பது, மாத்தி கிஃப்ட் கொடுக்கறது, பிள்ளைங்களுக்கா பிளஸ் பண்றது. அப்புறம் ஈவினிங் நல்லா போய் வெளியில சுத்துவாங்க, வெளியில போவாங்கல்ல, பாத்திருக்கீங்களா? அன்னைக்குன்னு பார்த்து எல்லாம் வெளியில போய், அப்புறம் பீச் மணல்லாம் பார்த்துருக்கேன். காணும் பொங்கல் நாகர்கோயில எல்லாம் பீச் மணல்ல எல்லாம் உட்காந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு விளையாடிட்டு, அதுக்கு அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபுல்லா இருக்கும். பாத்தீங்கன்னா ஃபுல்லா நம்ம ஹிந்து சகோதரர்கள் தான். ஆனா தே டூ இட், அது இன்டென்ஷனலா அவங்க செய்யறாங்க. அதுக்குன்னு ஒரு நாளை வைத்து அவங்க செய்யறாங்க. ஸோ நம்ம we are free to do all days. நாங்க எப்ப வேணா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே செய்யாம விட்டுறோம். நம்ம உறவுகளை வந்து புதுப்பிச்சுக்கிறதுக்கோ இல்ல மீட் பண்றதுக்கோ நம்ம வந்து எடுக்கலாம். அந்த மாதிரி அவங்கள பார்த்து கொஞ்சம் கத்துக்கலாம்ல. ஏன்? ஸோ இப்ப நீங்க சொல்லுங்க, பொங்கல் வந்து இந்து பண்டிகையா, தமிழர் திருநாளா? தமிழரோட கல்ச்சரை காட்டுற ஒரு இது. ஸோ யார் வேணா செலிப்ரேட் பண்ணலாம்ல. நாட்களை விசேஷிக்கிறவன் கத்திருக்கென்று. ஸோ இந்த 3 நாளை இவ்வளவு அழகா தியானமா கொண்டு போலாமே, ஆண்டவருக்கு நிஜமா இதை பத்தி தேங்க் பண்ணலாமே, இந்த ஹெல்த்தி வே இதை நாம் கொண்டாடலாமே அப்படின்னு கூட முடிவெடுக்கலாம் இல்லையா? ஏன்? செலவு செலவு அதெல்லாம் விட்டுருங்க. செலவு இல்லாமல் கூட மனதார இருக்கிறத வச்சு ஒரு எல்லா பிரதர்ஸ் சிஸ்டர்ஸும் சக்கரை பொங்கல் சாப்பிடும் போது நம்ம வீட்டு பிள்ளைங்க, ஐயோ அவங்களாம் ஹிந்துஸ், நாம வந்து கிறிஸ்டியன்ஸ், நம்ம வந்து இன்னைக்கு செய்யக்கூடாது, உனக்கு நாளைக்கு செஞ்சு தரேன், 2 நாள் கழிச்சு செஞ்சு தரேன்னு அனாயிண்டட் மதர்ஸ் யாருன்னா இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு சொல்றேன், தமிழர் திருநாளை கொண்டாடுங்க. ஓகே, அது ஹாப்பியா ஹெல்தியா பிள்ளைங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. அது ஹிந்து, அது இவங்க அவங்க அப்படின்னு சொல்லி நம்ம மாத்தி சொல்ல வேணாம். அதுல இருக்கிற நன்மையை புரிய வைங்க, அதுல இருக்கிற விஷயங்களை ஹெல்தியா சொல்லி கொடுங்க. பாரு, இதுக்காக அவங்க அதை செய்யறாங்க, நாமளும் ஆண்டவரை தேங்க் பண்ணலாம், நாமளும் இந்த கிரியேஷன் எல்லாம் ஆண்டவர் நமக்காக கொடுத்துருக்காரு, நம்ம ஆண்டவர் தேங்க் பண்ணலாம் இதெல்லாம் சொல்லி அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். we celebrate எவ்ரி இயர். சூப்பர் சிஸ்டர், சூப்பர், வண்டர்ஃபுல்.
அத இப்ப ஏன் இன்னைக்கு நான் இதை ஏன் பேசுறேன்னு தெரியல. ஒருவேளை நீங்க ப்ரிப்பரேஷனுக்காக நான் முன்னாடியே பேசுறேன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா சூப்பரா செலிப்ரேட் பண்ணுங்க. பொங்கல் வச்சவங்க போட்டோ எடுத்து போடுங்க குரூப்ல. குரூப்ல போடுங்க, இல்ல பர்சனல் விண்டோல போடுங்க. ஸோ வில் சி எந்த அளவுக்கு நமக்கு இது போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், யாராவது ப்ரேயருக்கு தான் வந்தேன் சிஸ்டர் அப்படி ஃபீல் பண்ணிட்டீங்களா சிஸ்டர்? நான் இப்ப நல்லா ஆவில நிறைஞ்சு ஜெபிக்கலான்னு வந்தேன் சிஸ்டர், எனக்கு இவ்வளவு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது அப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா, கர்த்தர் நிஜமாவே உங்கள் தேவைகளை அபரிதமாய் சந்தித்து விட்டார். ஏன் எது தேவையோ எது அவசியமோ ஆண்டவர் நமக்கு அப்பப்ப கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு நிஜமாவே நான் ஆக்சுவலி பயங்கர ப்ரேயிங் மோட்ல தான் வந்தேன். பட் ஆனா ஏன் இப்படி நான் பேசிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியல. ஐம் சாரி. உங்க எக்ஸ்பெக்டேஷனை நான் ஒருவேளை மீட் அவுட் பண்ணலைன்னா அது காட்ஸ் வில்னு நினைச்சுக்கோங்க. ஓகே, ஸோ வில் ப்ரே. இப்போ நம்ம ஜெபம் பண்ணலாம். நிஜமாவே இந்த சரியான விஷயத்த சரியான விதத்தில் பார்ப்பதே ஒரு கிருபை. அந்த கண்கள் எனக்கு திறக்கப்பட்டதுக்காக நன்றி. ஸோ ஒருவேளை நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, உங்க குடும்பத்தார் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, மற்றபடி உங்க எக்ஸ்டெண்டட் ஃபேமிலிஸ் எல்லாம் அவங்க கொண்டாடுறாங்க, இது பண்றாங்கன்னா அதை குறித்து என்ன ஆகாதீங்க, ஒரு அஃபண்ட் ஆயிராதீங்க. ஓகே, ஐயோ அவங்க வந்து இப்படி ஐடல் வர்ஷிப் பண்றாங்க, இதை பண்றாங்க, நான் அவங்க கூட இருக்க மாட்டேன். அப்படி இல்லை. நீங்க ஒரு ரெவலேஷன்ல வந்துட்டீங்க. அவங்க தேர் க்ரோயிங், தேல் க்ரோ. நீங்க எப்படி வந்தீங்களோ அவங்களும் அப்படி வந்துருவாங்கன்றதுனால அவர்களை வந்து என்ன பண்ணாதீங்க, தீட்டாக எண்ணாதிருங்க. ஓகே, அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க. விஷ் தேம் குட், நல்லா அவங்க கொண்டாடணும்னு நினைங்க. அண்ட் அந்த ரெவலேஷனும் அவர்களுக்கு உண்டாகட்டும் சொல்லி பிளஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ அவங்க குடும்பத்தோடு ஒன்னா செய்யறத பார்த்து சந்தோஷப்படுங்க. அதுல எது பார்த்து நீங்க பிளஸ் பண்ண முடியுமோ அதை பார்த்து அவங்களை பிளஸ் பண்ணுங்க. ஸோ அவங்களுக்கு ஹாப்பி பொங்கல் சொல்லலாமா? சில பேருக்கு இதே டவுட், ஐயோ இந்து பண்டிகை ஒருத்தர் கொண்டாடும் போது கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரியவர்கள் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லலாமா அப்படின்னு ஒரு டவுட். நான் உங்ககிட்டயே நான் கேட்கிறேன், நீங்க சொல்லுங்க எனக்கு. ஓகே, சரி இது கூட விடுங்க. ஹாப்பி தீபாவளின்னு நம்ம விஷ் பண்ணலாமா? ஹாப்பி பொங்கல்னு விஷ் பண்ணலாமா? சொல்லுங்க பாப்போம், எனக்கு பதில் சொல்லுங்க. பண்ணலாம், பண்ணலாம், பண்ணலாம். ஓகே, என்ன என்ன நினைச்சு பண்ணலாம்? என்ன நினைச்சு பண்ணலாம்? நம்ம பண்ணும்போது என்ன ஒண்ணும் இன்டைரக்டா சொல்லி கொடுத்துட்டாங்க நமக்கு. நம்ம பண்ணும்போது அவர்களோட பிராக்டிசஸ்ல நாம பங்குள்ளவர்களா ஆகுறோம், அதுக்கு நாம பங்குள்ளவர்களா ஆகுறோங்கிற மாதிரி ஒரு பயமுறுத்தலான ஒரு கிரிட் நமக்குள்ள இருக்குது. அது எங்க இருந்தோ நமக்கு அந்த டீச்சிங்லயோ ஏதோ ஒரு பிரசங்கத்திலயோ அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் பங்கேது, அவங்க அது வேற இது வேற அப்படின்னு சொல்லி இந்த கோட்டை தாண்டி நீ வராத நான் வரமாட்டேன் அந்த மாதிரி உண்டாக்கிட்டாங்க. இல்ல, உண்டாக்கி ஒரு பெரிய பிளவை உண்டு பண்ணிட்டாங்க. So when we wish them for the அது அவங்க செய்யறதெல்லாம் ரைட்ன்னு நம்ம விஷ் பண்ணல. ஆனா அவங்க வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கட்டும், சமாதானம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம விஷ் பண்றோம். இட் இஸ் நாட் தட் அவங்க அதுலயே ஊறி போய் அவங்க எக்ஸ்ட்ரீம் ஆகட்டும் நம்ம விஷ் பண்ண போறது கிடையாது. ஒரு ஹாப்பி பொங்கல் ஹாப்பி தீபாவளின்னு சொல்றீங்கன்னா, உங்களை நான் ஹானர் பண்றேன், உங்க நம்பிக்கையை நான் மதிக்கிறேன். ஆனா அதுதான் ரைட்டோ தப்போ அதெல்லாம் அடுத்து. ஸோ வி அக்செப்ட் தெம் ஆஸ் அ ஹியூமன் பீயிங். ஆண்டவரோட படைப்பு அப்படிங்கிறதுனால அவங்களை ஹானர் பண்ணி அவங்க செய்கிற காரியத்தை நம்ம என்ன பண்றோம், வி ஜஸ்ட் ஷேர் த ஹாப்பினஸ். மற்றபடி அதுக்காக அவங்கள நம்பிக்கையில நம்ம ஒத்து போறோம்னு அர்த்தம் கிடையாது. புரியுதுங்களா? ஸோ நரகாசுரனை கொண்டுட்டாங்க, கெட்டது ஒழிஞ்சு போச்சு, அதனால நாங்கள் கொண்டாடுகிறோம், அதனால நாங்கள் வெடி போடுகிறோம் அப்படின்னு அவங்க நம்புறாங்கன்னா அந்த நம்பிக்கையை நாம் ஒற்றுக்கொள்வது கிடையாது. ஆனா அவங்களுக்குள்ள அந்த சந்தோஷம் இருக்குது. அவங்க எல்லாம் சேர்ந்து அப்படி ஒன்னா இருக்கிறாங்க. அறியாமை நிமித்தம் அவங்க சில விஷயங்களை நம்புறாங்களே தவிர பட் அவங்க சந்தோஷமா இருக்கணும். இல்ல, ஹாப்பின்ற ஒரு வார்த்தை இருக்குல்ல, தீபாவளி விட்டுருங்க, அந்த ஹாப்பினஸ் அவர்களுக்கு இருக்கட்டும்னு சொல்லிதான் நம்ம விஷ் பண்றோம். ஓகே, நீங்க அப்படி மைண்டை தெளிவா வச்சுக்கோங்க. ஒரு ஹிந்து பண்டிகைக்கு நீங்க விஷ் பண்ணும்போது அந்த சந்தோஷத்தை நீங்க அவங்களுக்கு விஷ் பண்றீங்க. அவங்களுடைய நம்பிக்கையை நீங்க என்ன பண்றது இல்ல, ஒத்துக்கொள்வதில்லை. யூ கேன் ஹெல்திலி டிஸ்அக்ரி. பாதியா நீங்க டிஸ்அக்ரி தான் பண்றீங்க. ஆனால் ஒரு விஷயத்தை அவங்களுக்கு விஷ் பண்றீங்க, let them be happy, let them be peaceful, let them have their good day, நல்லா இருக்கட்டும் சொல்லி விஷ் பண்றீங்க. ஸோ இனிமே என்ன பண்ணக்கூடாது, யோசிச்சு யோசிச்சு பயந்து பயந்து எதையும் செய்யக்கூடாது. விஷ் பண்றதுக்கு கூட பயப்படக்கூடாது. ஓகே, சரி யாராவது அப்படி பயந்துட்டு இருந்திருப்பீங்க, அதனாலதான் நான் இது சொல்றேன்னு நினைக்கிறேன். யாருக்காச்சும் அப்படி இருந்துச்சா பயம்? ஹாப்பி பொங்கல் ஹாப்பி இதுன்னு சொன்னா அது கர்த்தருக்கு விரோதமான பாவமாயிடுமோ, நம்ம விக்கிரக ஆராதனையில பங்குள்ளவர்கள் ஆயிடுவோமோ அப்படின்ற ஒரு பயம் இருந்திருக்குமானா, ஆண்டவங்களை ரிலீஸ் பண்றார். பி ஃப்ரீ. ஏன்னா நம்ம உன்னத தேவனுடைய பிள்ளைங்க, நம்ம பிதாவின் இடத்துல வந்திருக்கிறோம், அவரோட பாசம்ல சேர்ந்திருக்கிறோம். ஏசப்பா அகேன் ஐ சே,
அவர் நல்லோர் மீதும் தீயோர் மீதும் மழையை பெய்யப்படுகிறார். தீயோர்னா ஹிந்துஸ் தீயோர் கிடையாது. சரியா? ஆண்டவரை அறிந்தோம் மற்றவர்களுக்கு அந்த அந்த கம்ப்ளீட்னஸ புரிந்து கொள்ளாமல், மற்றவர்களை மன்னிக்க முடியாம, நேசிக்க முடியாம, அதத்தான் தீயோர். அவங்களுக்குள்ள இருக்கிற தீமை தான் அது, அந்த வேர்டு தவிர ஹிந்துஸ் தீயோர்னு கிடையாது. நல்லோர் தீயோர்னு உடனே நம்ம ரிலீஜனை வச்சு சில நேரத்துல டிவிஷன்ஸ் வரும் மைண்ட்ல. கிறிஸ்தவர்கள் நல்லோர், முஸ்லிம்ஸ், ஹிந்து, மத்த நம்பிக்கையில இருக்கிற தீயோர், இப்படி எல்லாம் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். அதனால நான் சொல்றேன். அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு, எல்லாரையும் ஆண்டவர் ஒரே விதமா நேசிக்கிறாரு. என்ன ஒண்ணு, நம்ம இப்ப எஸ் சொல்றதுனால முன்னாடி வந்து இந்த செலிப்ரேஷன்ல இருக்கிறோம், அப்பாவுக்கு நமக்கு இருக்க உறவோட அந்த கொண்டாட்டத்துல முன்னாடி வந்திருக்கிறோம். அவங்க ஆன் த வேல இருக்கிறாங்க, சர்ச்சிங். இது எல்லாத்துலயும் ஒரு தேடுதல் தெரியுதா உங்களுக்கு? ஒரு இந்து சகோதரன் வர்ஷிப் பண்ணும் போதோ, ப்ரே பண்ணும் போதோ, ஹி சர்ச்சிங் சம்திங். அவருக்கு பக்தி இருக்குது, அவருக்கு சரியான இடம் தெரியல. அந்த தேடுதலோட முடிவு நம்முடைய தேவனை, உன்னத தேவனை அவர்கள் தெரிந்து கொள்வாங்க கண்டிப்பா. புரியுதுங்களா? அப்படி தொங்குறத ஆண்டவர் விட மாட்டார். somehow they will search and say yes to the good news. ஸோ நாம எப்படி சொன்னோமோ அது மாதிரி அவங்க சொல்லுவாங்க. நம்ம முன்னாடி வந்துட்டோங்கிறதுனால நம்ம சுப்பீரியருங்கிறதுனாலயோ, அவங்க இன்னும் அது தேடுகிற படலத்துல இருக்கிறதுனால அவங்க இன்ஃபீரியர் என்றும் அர்த்தம் கிடையாது. புரியுதுங்களா? இரண்டாம் தரம் என்று அர்த்தம் கிடையாது. இதை ஏன் நான் ரொம்ப ஊர்ஜிதமா சொல்றேன்னா, நம்ம இந்த லைஃப் டுகெதர்ல வி டோன்ட் என்கரேஜ் தட். மற்றவர்களை குத்தி பேசுறது, கண்டம் பண்ணி பேசுறது, அவங்க நம்பிக்கை குறித்து கீழ்த்தரமா பேசுறது, ஒரு மாதிரி அவங்களை டவுனா பாக்குறது, இதெல்லாம் நம்ம என்கரேஜ் பண்றது கிடையாது. ஓகே, ஒரு புதுசா யாரா வந்தீங்கன்னா இதுதான் நம்ம நம்புறோம். அவர்களும் தேடுதல் இருக்கிறாங்க, அவர்களும் கண்டறிவாங்க, அவங்க மனக்கண்கள் திறக்கப்படும், அவங்களும் எஸ் சொல்லுவாங்க. யாருமே இதுல வந்து அந்த முந்தினோர் பிந்தினோர் அப்படியெல்லாம் இல்லை. முந்தினோர் அநேகர், பிந்தினோர் அவர், பிந்தினோர் என்ன முந்தினோர் அவர் வசனம் தெளிவா சொல்லுது. ஸோ நமக்கு ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னா, இப்போ we are enjoying God's bosom. ஆண்டரோட அந்த இதத்துல நம்ம இருக்கிறோம், பிதாவை நாம் புரிந்து கொள்ள ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம், பரிசுத்த ஆவியானுடைய அப்படி அந்யோன்யத்தையும் ஐக்கியத்தையும் வளர்ந்துட்டு இருக்கோம். இதுக்காக நம்ம ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருக்கணும், இதை குறித்தே நம்ம சந்தோஷமா இருக்கணும். ஆனா இதை வைத்து நான் ஒரு தரத்துல இருக்கிறேன், நான் வந்து சுப்பீரியர்ங்கிற எண்ணம் மட்டும் எனக்கு வரக்கூடாது அப்படி சொல்லி நம்ம நினைச்சுக்கணும். ஓகே, ஸோ ஐ நோ இட் இஸ் அ வெரி ஸ்ட்ராங் மெசேஜ். இன்னைக்கு இந்த மெசேஜ் போதும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து அன்புல நிரம்பி இருப்போம், தேவன் அன்பாகவே இருக்கிறார், நாமளும் அவர் சாயல்ல அன்பாகவே இருக்கிறோம். ஸோ எல்லா மனுஷனையும், அவன் ஹிந்துவா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், புத்திஸ்டா இருக்கட்டும், சீக்கா இருக்கட்டும், அவனிடத்தில் தேவனுடைய சாயலை பார்க்க முடிஞ்சிட்டா நம்ம உண்மையாவே தேவனை அறிந்தவர்கள்னு அர்த்தம். ஏன், உண்மையாவே நம்ம தேவனை புரிந்து கொண்டோம் என்று அர்த்தம். ஏன், யூ கேன் see God in everybody if you choose to. If you choose to see, you can see. If you choose to see a religion, அதுதான் நீங்க ப்ரொவோக் பண்ணுவீங்க அவங்க கேட்டு இதுல எல்லாம் கிட்ட இருந்து. ஓகே, ஸோ வில் ப்ரே. ஏசப்பா, உம்முடைய கரத்துல ஆண்டவரே, நாங்கள் பேசினா டிஸ்கஸ் பண்ண பேசிக்கொண்ட ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்க எங்களுக்கு ஆலோசனையா தான் நிறைய விஷயம் சொல்றீங்கன்னு எங்களுக்கு நல்லா புரியுது ஆண்டவரே. பிகாஸ் நிறைய ஏரியால எங்களுக்கு சில விஷயத்துல தெளிவில்லாமலே நாங்க நிறைய வருஷங்கள் கடந்துடுறோம், நிறைய விஷயங்களை ஹேண்டில் பண்ண தெரியாம நாங்க கன்ஃபியூஸ் பண்ணிடுறோம், சில நேரத்துல சொந்த குடும்பத்திலேயே நாங்க அதை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி வச்சிடுறோம் ஏசப்பா. பட் டுடே we commit ourselves to see everything in a right perspective. எல்லாவற்றையும் தெளிவான கண்ணோட்டத்தோடு நீர் பார்க்கிற விதத்துல பார்க்க, மனுஷர்களை பார்க்க, எங்க உறவினர்களை பார்க்க, எங்க எக்ஸ்டெண்டட் ஃபேமிலிஸ் எல்லாரையும் நாங்க பார்க்க நீர் எங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக நன்றி. நம்ம ஒருத்தவங்களை ஒரு டிஸ்அக்ரி பண்றதுலயும் ஹெல்தியா டிஸ்அக்ரி பண்ண முடியும் எங்களுக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுக்கறதுக்காக நன்றி. மனுஷனையே தூக்கி போட்டுறக்கூடாது, அவனுக்கு கொடுக்கிற எந்த விஷயம் இக்னோரன்ஸோ அதைத்தான் நாம வந்து இல்ல வி டோன்ட் அக்ரி வித் நம்ம நினைக்கணுமே தவிர, எந்த மனுஷனையும் இவங்க தப்பு, இவங்க சரியில்லை, இவங்க வழிபாடு சரியில்லை, இவங்க சரியில்லைன்னு யாரையுமே தூக்கி போடக்கூடாதுன்னு எங்களை நீங்க அப்படி ட்ரெயின் பண்றதுக்காக, கற்றுக் கொடுக்கறதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். எங்களை நீங்க ரொம்ப ப்ரொடெக்டடா வச்சிருக்கிறீங்க, டிவைன் ப்ரொடெக்ஷன் எங்களுக்கு இருக்குது. ஸோ எந்த தீமையும் எங்களை அணுகாது, அந்த மாதிரி ஸ்டேட்ல நாங்கள் இருக்கிறோம். அதனால அறியாமையின் நிமித்தம் ஒருவேளை ஈவில் ஸ்பிரிட் நம்மளை தாக்கிறோம், இவங்க கிட்ட பேசினா அவங்க நம்பிக்கையின் காரியங்கள் எங்களை கொண்டு வந்து எங்க குடும்பத்துல பிரச்சனை வந்துடும், இந்த மாதிரியான தவறான
நம்பிக்கைகள், புரிதல்கள், பொய்களை நம்பி வைத்திருப்போமானால் எல்லாவற்றையும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் நீங்க வெளியேற்றுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். வெளியேற்றுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. Let there be a cleansing. இப்பொழுது ஆண்டவரே சிந்தையில ஒரு பெரிய தெளிவு உண்டாகட்டும். தெளிவு உண்டாவதாக. அது நிமித்தம் குடும்பங்கள்ல பெரிய சமாதானம். Yes, Lord, the balm of peace. Let it be dropped in each families, Lord. Yes, Holy Spirit. பெரிய சமாதானம் நிரப்பட்டும். உறவுகள் ரீகான்சைல் ஆகட்டும்ப்பா. ரீகான்சைல் ஆகட்டும். இந்த 4-5 days ஆண்டவரே நிறைய விஷயங்களை நீங்க உறவுகள் மத்தியில செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நெடுநாள் பார்க்காத உறவுகளை கூட இவங்க பார்க்கட்டும் ஆண்டவரே. Let them connect with them. Let them connect with them in the right way. பரிசுத்த ஆவியானவர் லீட் பண்ற மாதிரி கனெக்ட் ஆகிறதுக்காக நன்றி. நன்றி நன்றி அப்பா. We give you all the glory. இந்த கனெக்ட் ஆன ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட தேவைகள் எதுவாக இருப்பினும் அதை சந்திக்கிறதுக்காக நன்றி. சந்தித்து விட்டீர் அப்படின்னு சொல்லி நான் டிக்ளேர் பண்றேன். I bless them. I bless them with your peace, your joy and your health, Lord. In Jesus' name, amen. Amen. Bless you all. இருக்கிறீங்களா? நான் சொன்ன எல்லாத்தையும் நீங்க 100% இதுதான் அப்படின்னு எடுத்துக்கணும்னே கிடையாது. யூ ஆர் ஃப்ரீ டு சூஸ். இது கூட உங்களுக்கு கன்வின்ஸ் ஆகுற வரைக்கும் நீங்க எடுத்துக்கோங்க. நான் வந்து இதுதான் சரி அப்படின்னு நான் சொல்லலை. எனக்கு இது கன்வின்ஸ்டா இருக்கிறேன். எனக்கு நான் இப்ப சொன்ன விஷயத்துல எல்லாம் நான் கன்வின்ஸ்டா இருக்கிறேன். அதை நான் நம்புகிறேன். பட் நீங்க யூ கேன் டேக் டைம். உங்களுக்கு நேரம் எடுத்து உங்களுக்கே அது ஓனா தோணுனா மட்டும் செய்யுங்க. சிஸ்டர் சொல்லிட்டாங்க, பிரதர் சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக எதையும் செய்யாதிருங்கள். ஓகே. ஸோ பிளஸ் யூ ஆல். நல்லா ஈவினிங் என்ஜாய் பண்ணுங்க. பார்ப்போம். பொங்கல் செலிப்ரேஷன்லாம் யாராவது பண்றீங்க, வீட்டில் பொங்கல்லாம் பண்றீங்கன்னா அதை ஃபோட்டோஸ் போடுங்க. கோலம் போட்டிங்கன்னா ஃபோட்டோஸ் போடுங்க. இட் வில் பி நைஸ் டு சீ. பிளஸ் யூ ஆல். பை பை. டேக் கேர்.